அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரின் கூட பேசியிருக்கிறார். ஆனால் அது இன்னும் ஒண்ணுமே நடக்கவே இல்லையே. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அது ஒண்ணு நிறைவேறவே இல்லை என்று சொல்லி பலருடைய வாழ்க்கையில ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. ஏன் கர்த்தர் எனக்கு சொல்லியும் அது எனக்கு நடக்கவில்லை? கர்த்தர் சொல்லியும் என்னோடு கூட பலமுறை பேசியும் என் வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறதே. என்ன நடக்கிறது? ஏன் கர்த்தர் எனக்கு சொன்னது நடக்கல என்று சொல்லி பல நேரத்திலே பலர் நினைக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னது என்பதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் வேதத்திலே நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிற காரியங்கள், அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுப்பார். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பேசிக் அது தெரியும். வேதம் நமக்கு பிராமிஸ் பண்ற ஒரு காரியமா இருக்கணும். அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, அப்போ ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணில் ஆகிய பெண்ணில் ஆகிய மலடு இருப்பதில்லை. இப்ப தெளிவா இருக்குது இந்த விஷயத்துல. அதே போல இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு என்ன விஷயமானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்கள், அதை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால், பர்சனலா வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால், அதில் அது ஏற்கனவே வேதத்தில் ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதாய் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். இரண்டாவது, நாம் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் எனக்கு செய்யவில்லை. சிலர் கர்த்தரை குறையாக நினைப்பாங்க. ஆனால் இதற்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட கொடுப்பேன் என்று சொன்னார் என்று சொல்லுகிற காரியம், அது உண்மையிலே உங்களுக்குள்ளிருந்து தோன்றிய ஒன்றா, உங்களுடைய சுய விருப்பமா, அல்லது தேவ நாமத்திற்கு மகிமையான ஒன்றா, அல்லது தேவ சித்தத்திற்கு உட்பட்டதா என்பதை பார்க்கணும். சிலர் தாங்களாகவே ஒரு ஆசைப்பட்டுட்டு அது தேவ சித்தமான காரியமாவே இருக்காது. தாங்களாகவே ஒன்று ஆசைப்பட்டுட்டு கர்த்தர் தங்களோடு கூட பேசுகிறார் என்ற ஒரு உணர்வுக்குள் வந்துருவாங்க. தாங்களாகவே ஒன்று ஆசைப்படுவாங்க, பைபிளை படிப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வரும், அவருடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படி படிச்சிருவாங்க. படிச்ச உடனே, ஓ, ஆண்டவர் எனக்கு நான் நினைச்சதை கர்த்தர் என்ன மன விருப்பத்தை செய்யறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டார். அந்த மன விருப்பம் உண்மையிலேயே தெய்வ சித்தமா இருக்காது. அது தவறானதா இருக்கும். உங்களுக்கு நியமிக்கப்பட்டதா இருக்காது. யாரோ ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு அந்த மன விருப்பம் வந்திருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு அந்த மன விருப்பம் வந்திருக்கும். ஆனால் அந்த மன விருப்பத்தை உங்களுக்குள் நீங்க வைத்துக்கொண்டு இப்படி ஒரு வசனத்தை படிக்கிறீங்க. அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் உங்களுக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இப்படி படிச்ச உடனே, ஐயோ, ஆண்டவருடைய மன விருப்பத்தை கொடுக்கிறேன் வாக்கு கொடுத்துட்டார், உடனே ஹாப்பியாய் கர்த்தர் பேசிட்டார், எனக்கு அது நடக்க போகிறது என்று சொல்லி வீணான ஒரு கற்பனை உலகத்துல போயிடுவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு அது நடக்காது. நல்லா தெரிஞ்சுக்கொண்டு நடக்காது. ஆகினாலே நம்ம உள்ளத்திலே வருகிற விருப்பங்கள், அது தேவ சித்தமுள்ளதாய் இருக்கணும். அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாய் இருக்கணும். வேதத்தில் அதற்கு வாக்கு தத்தம் இருக்கணும். வேதம் அதற்கு அடையாளம் கொடுக்கணும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் உருவாக்கினதாய் தம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கின விருப்பமாய் இருந்தால் அந்த விருப்பங்கள் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதைத்தான் நமக்கு பிலிப்பியர் 2 13 அதைத்தான் அங்க பவுல் சொல்றார். அப்போ அந்த இடத்துல தேவ சித்தம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில விருப்பமாய் விதைக்கப்படும். அந்த விருப்பத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். அது நமக்கு நிறைவேறும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாம ஒரு சுய விருப்பத்தை உருவாக்கி கொண்டு கர்த்தரின் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு நாம் நின்னோம்னா அது நடக்காது. இதுல தோல்வியாய் போகும். சரி, இன்னைக்கு நான் மெய்யான சொல்ல வரல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தேவ சித்தத்தின்படி ஒரு நல்ல ஒரு காரியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அது வேதம் அங்கீகரிக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அது தேவநாமத்தின் மகிமையான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வாதம் என்று வாக்குத்தத்தம் பண்ணின காரியமாய் இருக்கிறது. அதை கர்த்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நீங்கள் கண்டிப்பாய் சுதந்திரிக்க முடியும். அந்த காரியத்திலே உங்களுக்கு தடை ஒன்றும் வராது. தாமதம் வருகிறது போல தெரிந்தாலும் உங்களை சில கொஞ்சம் விஷயத்துல கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டா நடந்துரும். ஏன்னா சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை கூட தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம சரியாய் விசுவாசித்தால் சரியாய் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு 75 வயதிலே கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த 75 வயதா இருக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேனாரு. அப்ப அந்த சந்ததி 76வது வயசுலயே தொடங்கி இருக்கலாம். ஆனால் அந்த சந்ததி தொடங்குவதற்கு அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 100வது வயதுல 25 வருஷம் கழிச்சு நடக்குது.
இடையிலே பார்த்தீங்கன்னா நடுவில் 84 வயதாக இருக்கும் பொழுது அங்கே அவருடைய ஒரு தவறான ஒரு முடிவு இஸ்மவேலை கொண்டு வருகிறது. அப்ப இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அவருடைய அவிசுவாசத்தை காண்பிக்கிறது. அந்த அவிசுவாசத்தை காண்பித்து இஸ்மவேல் உள்ளே வருவதற்கு அது காரணமாய் அது அமைந்து விடுகிறது. கடைசியில் அவர் சரியான விசுவாசம் அவருடைய 99வது வயதிலே வருகிறது. 100வது வயதிலே குழந்தை பிறந்து விடுகிறது. ஆண்டவர் சொன்னது நடந்து விடுகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஃபெய்த் கரெக்டா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது கரெக்டா நடக்கும். இப்பொழுது அந்த ஆபிரகாமுடைய சம்பவத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் விசுவாசத்தை கரெக்ட் பண்ணிக்கங்க. ஆண்டவர் மேல் கரெக்டா நீங்கள் இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை சரியான நேரத்தில் செய்வார். ஆண்டவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். கண்டிப்பாய் அருமையாய் செய்வார். எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். 18 முதல் 24 வரைக்கும் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது, அதாவது 99 வயசுல அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தொழுது எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இங்கே பார்க்கும்போது ஆபிரகாமுடைய காரியம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏறக்குறைய 100 வயதாகும் பொழுது, அதாவது 99 வயதிலே பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தில் அங்கதான் மாற்றம் வருகிறது. அதுவரையிலும் அவருடைய விசுவாசம் ஆட்டம் காண்கிறதாவே இருந்துச்சு. எகிப்துக்கு வருவார், மனைவியை சகோதரி என்றுவார். பயம், மனுஷனை குறித்த ஒரு பயம். விசுவாசமும் பயமும் ஒன்னா இருக்க முடியாது. மனுஷனை குறித்த பயம் விசுவாசம் மற்றவராய் அவரை வெளிப்படுத்துகிறது. அடுத்தது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் அடியேனுக்கு என்ன தருவீர், என் வீட்டு எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தரா இருக்கிறானே என்று அவிசுவாசமான வார்த்தையை புலம்புவார். அது 15ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, முதல் எடுத்த உடனே சாராள் ஆகாரை கொண்டு வந்து நிறுத்தின உடனே அதை ஏற்றுக்கொள்வார். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே அப்படியே அவிசுவாசம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பின்பு 17ஆம் அதிகாரத்துல வரும்போதுதான் ஆண்டவர் கடிந்து கொள்வார். நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இருடுவார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99. அந்த 99 வயதில் நடப்பதைத்தான் இந்த ரோமன் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பேசுகிறார். அப்ப அந்த சம்பவம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி இருந்தார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவருக்கு 99 வயது. 99 வயது ஆகும் பொழுது அவருடைய விசுவாசம் அப்பொழுதுதான் சீர்படுத்தப்படுகிறது. அங்கே விசுவாசம் எப்படி சீர்படுத்தப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது விளக்கப்பட வேண்டியதை விளக்க வேண்டும். அதாவது வெளியேற்ற வேண்டியவைகளை வெளியேற்றினால்தான் சரியானது உள்ள வரும். இதற்கு முன்பாக ஆபிரகாம் விசுவாசிக்கவில்லை. ஏன் விசுவாசம் சரியா வரலன்னா, அவிசுவாசத்தினால் அவருடைய இருதயம் நிறைந்திருந்தது. அவிசுவாசத்தையும் விசுவாசத்தையும் ஒன்னா கலக்கவே முடியாது. ஒண்ணு விசுவாசம் இருக்கணும், இல்லைன்னா அவிசுவாசம் இருக்கணும். ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லுவான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதெல்லாம் விளையாட்டு காரியங்கள். அப்படி அல்ல, அப்படி ஒருபோது இருக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயம் அவிசுவாசத்துல இருக்குது. ஆனால் அப்படி ஒரு வார்த்தை சொல்றான். நல்லா கவனிக்கணும். ஒண்ணு விசுவாசிக்கணும், இல்லைன்னா அவிசுவாசமா இருக்கணும். ரெண்டையும் ஒன்னா கலக்கவே முடியாது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது 99 வயசு வரையிலும் ஆபிரகாமுக்கு அவிசுவாசம் இருந்துச்சு. என்ன அவிசுவாசம்? எனக்கு என் சரீரம் செத்து போயிற்று, சாராருடைய கர்ப்பம் செத்து போயிற்று, ஆண்டவர் சொன்னால் இது நடக்காது,
ஏன்னா என்னுடைய சரீரம் செத்து போச்சு, சாருடைய சரீரம் கர்ப்பம் செத்து போயிற்று, எங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான காலம் கடந்துருச்சு, நாங்கள் இனி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த சூழ்நிலைகளை அவன் விசுவாசித்து இருக்கிற நிலைமைகளை ஏற்றுக்கொண்டு நடக்காது நடக்காது, கிடைக்கிறது அரிது, கர்த்தர் சொன்னாலும் இது எப்படி நடக்கும், ஏன்னா எங்களுடைய சரீரம் இப்படி இருக்கிறது, அதுல கர்த்தர் சொன்னாலும் அது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே, இந்த சிந்தனை ஆபிரகாமுடைய இருதயத்தில் நிறைஞ்சிருந்துச்சு. அதைத்தான் இங்கே பார்க்கும் பொழுது உன் 19 வருஷத்திலே அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது 99 வயசுலதான் தன் சரீரம் செத்து போனதையும் சாரானுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அப்ப அது வரைக்கும் எண்ணிட்டு இருந்தான். 99 வயசு வரைக்கும் அதை நினைச்சிட்டு தான் இருந்தார். அந்த 99 வயசுலதான் அந்த எண்ணத்தை அவர் வெளியேற்றினார். முதலாவது, உங்கள் சிந்தனையில் இருக்கிற அவிசுவாசங்களை வெளியேற்றுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற காரியத்திற்கு எதிராக இருக்கிற முறுமுறுப்புகளை வெளியேற்றுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதான காரியத்திற்கு எதிராக பேசுவதை நிறுத்துங்கள். உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடாதிருங்க. உங்கள் இருதயத்தில் எதை நினைக்கிறீர்களோ அதைத்தான் பேசுவீர்கள். இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இருதயத்தில் நீங்கள் நடக்காது என்ற எண்ணத்தை அதை வெளியேற்றுங்கள். அதை யாராவது ஒருத்தர் நீங்க பேசும் பொழுது இதை பேசுகிறதை நிறுத்துங்கள். இந்த எண்ணங்களை வெளியேற்றுங்கள். அவிசுவாசமான எண்ணங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரான சிந்தனைகள், இதை எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்தை விட்டு வெளியேற்றுங்கள். அதை பேசுவதை நிறுத்துங்கள். இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். வேண்டாதவைகளை வெளியேற்ற வேண்டும். 99 வயசு வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தன் சரீரம் செத்து போனது, சாராருடைய கர்ப்பம் செத்து போனது, இதுதான் அவருடைய சிந்தனையில் நிறைந்திருந்த காரியம். 99 தான் அவர் வெளியேற்றுகிறார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய கிரியை நடக்கிறது. 20ஆம் வசனத்திலே தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இப்பதான் நடக்குது, இப்பதான் விசுவாசம் வருது, சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்ப நம்பிக்கை இருக்குது. என்ன? சரி, கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். சரீரம் செத்து போனால் என்ன? கர்த்தர் செய்வார். சாரானுடைய கர்ப்பம் செத்தால் என்ன? ஆண்டவர் செய்வார். இந்த ஒரு விசுவாசம் இந்த 99 வந்த பிறகு இப்ப என்ன செய்தாரு கேட்டீங்கன்னா, அந்த விசுவாசத்தை துதியாய் மாற்றுகிறார். அந்த நம்பிக்கையை துதியாய் மாற்றுகிறார். தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தரை துதிக்கிற துதியின் காரியமாய் கொண்டு வருகிறார். நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீர்களா? அப்ப நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை வைத்து ஆண்டவரை துதிக்க பழகுங்கள். ஆண்டவரே, இதை நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க, இந்த காரியத்தில் இந்த பிரச்சனை மாற்ற வல்லவரா இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியமே இல்லையா? அவருடைய காரியம் எல்லாம் மோசமாவே இருக்குதா? அவருடைய காரியம் எல்லாமே தவறாகவே இருக்கிறதா? அவரை பார்க்க பார்க்க அவங்க திருதவே மாட்டான்னு தெரிகிறதா? முதல்ல அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றுங்க. மாத்திட்டு முதலாவது, கர்த்தரால் அவரை மாற்ற முடியும். உலகத்தில் வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து, அவரால் அவரை ரட்சிக்க முடியும். இதை நம்புங்கள். நம்பிக்கை வந்த பிறகு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்க ரட்சிக்க போகிறதற்காய் சோத்திரம், இவரை ரட்சிக்க போகிறதற்காய் சோத்திரம், இவரை இவருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறதற்காய் சோத்திரம். இன்னைக்கு இவருடைய காரியம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் சீக்கிரத்திலே ரட்சிக்க போகிறதற்காய் சோத்திரம். கர்த்தராக இயேசுவை இப்படி நீ கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த 21ஆம் வசனத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்பொழுது அது நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? மகிமைப்படுத்துறீங்க. நம்பிக்கையை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீங்க. அதற்கு ஏதுவான வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? அதையும் சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி கர்த்தராக இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரே, இப்படி சொல்லி இருக்கிறீங்க, கண்டிப்பா செய்ய போறீங்க, அதற்காக சோத்திரம். கண்டிப்பா நீங்க செய்ய போகிறதற்காக சோத்திரம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நீங்கள் உயர்த்தி பாருங்கள். உங்கள் நம்பிக்கை விசுவாசமாய் அது எழும்பும். உங்கள் நம்பிக்கை விசுவாசமாய் உங்களுக்கிலிருந்து பெருகி கொண்டு வரும். அந்த விசுவாசம் உயர்ந்து கொண்டே வரும் பொழுது உடனடியாய் கர்த்தர் அதை நீதியாக எண்ணி விடுகிறார். ஆண்டவர் அதை நீதியாக எண்ணுகிறார். அதை நீதியாக எண்ணி அதை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார், நிறைவேற பண்ணுகிறார். அது பாருங்க, அடுத்தது அழகான காரியம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல,
நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, சடனா இப்போ ஒரு அழகா ஆபிரகாம் கரெக்ட் டக்குன்னு நமக்கு நேரம் கன்வெர்ட் பண்றார். உடனடியாய் நமக்கு நேராய் திருப்பி விடுகிறார். அப்போ இன்றைக்கு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை ஏன் கர்த்தர் உங்களை கேட்க வைக்கிறார்னா, இது உங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமின் சரித்திரம் ஏன் ரோமனுக்கு எழுதின நிருபத்தில் இங்க வந்து நிற்கிறது என்றால், ஏன் இன்றைக்கு நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால், உங்களை கர்த்தர் கேட்க வைப்பதற்கான காரணம் இது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது. இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தடையாய் இருக்கிறதை நீங்கள் நினைச்சு சோர்ந்து போலாம். இன்னைக்கு உங்களுடைய அவிசுவாசத்தையும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை, எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க, இது கிடைக்காது, இது நடக்காது, இந்த எண்ணங்களை எல்லாம் முதல்ல வெளியே தள்ளுங்கள். முதலாவது இப்படிப்பட்ட எண்ணங்களை வெளியே தள்ளுங்கள். வெளியே தள்ளிவிட்டு ஆண்டவரை விசுவாசிங்க. விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். நடக்கும் சூழ்நிலைகளை மறந்துடுங்க, சூழ்நிலைகளை நினைக்காதீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் விசுவாசம் எழும்பும். அங்கே உங்களுக்கு கர்த்தர் சொன்னது நிறைவேறிவிடும். அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு செய்யுங்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது நாம் ஒருமுறைப்பட்டு ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த நல்ல காலை வேளையிலும் எங்கள் வாழ்க்கையிலே நீங்க வாக்குத்தத்தம் மனிதனை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய சித்தத்தின்படியான காரியத்தை உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசி இருப்பதை கர்த்தர் நேர்த்தியாய் நிறைவேற்ற போறீங்க. எங்கள் சுய விருப்பத்தை அல்ல, உம்முடைய விருப்பத்தை ஆண்டவர், உம்முடைய சித்தத்தை விருப்பமாய் விதைத்திருக்கிற காரியங்கள், வேதம் அங்கீகரிக்கிற அத்தனை காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். எல்லா தடைகள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவரே, நீங்க சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். நீங்க செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சகல அவிசுவாசத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்தப்புறப்படுத்துகிறேன். உடைய வல்லமை விளங்கட்டும். ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், சரீரத்திலும் உடைய வல்லமை விளங்குவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெய்வீக சுகம் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகிறது என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சி சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து மகிமைப்படுங்க. அப்ப ஆசீர்வதிங்க, காத்துக் கொடுங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம்.